ஹலோ மக்களே, கார்த்தி ரேவதி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம சந்திரகலாவுக்கு சரியான பதிலடி கொடுத்துட்டாங்க ரேவதி. ரேவதிக்கும் நம்ம கார்த்திக்கும் எப்படி எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தில் வச்சு காசு வெட்டி போட்டாங்களோ அதே மாதிரி ஒரு சம்பவம் நம்ம சந்திராவுக்கும் சிவனாண்டிக்கும் நடக்குது. நம்ம சந்திரா ஒரு பக்கம் கலங்கி நிற்கும் போது இதெல்லாம் சிரித்து ரசித்து நம்ம ரேவதி பார்த்துட்ருக்காங்க. அந்த பதிலடி சீன் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அதே சமயத்தில் சந்திரகலாவோட ஆக்டிங்கை மறுபடியும் நம்பி இந்த சாமுண்டேஸ்வரி வீட்டுக்குள்ளே விட போகிறத நினச்சாதான் நம்ம கார்த்தியோட பதிலடி இனி என்னவா இருக்க போகுது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சாமுண்டேஸ்வரி சொன்ன மாதிரியே பஞ்சாயத்தில் உள்ளவங்களெல்லாம் வர வைக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்களும் எதுக்காக இப்போ பஞ்சாயத்தை கூட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம சந்திரகலாவுக்கும் சிவனாண்டிக்கும் இனி எந்த சம்மந்தமும் இல்லை, அதுக்காக தான் இந்த பஞ்சாயத்தில் வச்சு என் தங்கச்சி அதை நிரூபிக்க போகிறா அப்படின்னு சொன்ன உடனே பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து சரி அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலைகளை செய்ய வேண்டியதானே. சந்திரகலா கிட்ட வந்து என்ன சந்திரா நீ சொல்கிற இதை பற்றி அப்படி சொல்லும்போது நம்ம சந்திரகலாவும் எனக்கு என்னோட அக்கா தான் முக்கியம், இந்த சிவனாண்டிக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை, இனிமே எங்களுக்குள்ள உறவு எல்லாமே அத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் சாமுண்டீஸ்வரி எப்படியாவது நம்ப வைக்கணும்னு சொல்லிட்டு சந்திரகலா அவங்க கழுத்தில் போட்டிருந்த தாலியை அப்படியே களத்தெறிகிறாங்கன்னே சொல்லலாம். அதை பார்த்த நம்ம ரேவதி ராஜராஜன் எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இந்த சந்திரகலா இவ்வளோ பெரிய வில்லியா இருக்காளே, இன்னும் வந்து இந்த ஆக்டிங்கை கொடுத்துட்ருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆகும்போது சிவனாண்டி எல்லாரும் பயங்கரமாக வருத்தத்தில் இருக்காங்க. அதே சமயத்தில் பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து சரி தாலியை தான் கலத்தியாச்சு, என்ன கோவிலில் வச்சு காசை வெட்டி போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் இதானே எப்போவுமே நம்ம முறையாக பண்ணுறது, கோவிலுக்கு முன்னாடி வச்சு நம்ம சந்திரகலா ஒரு பக்கமாக சிவனாண்டி ஒரு பக்கமாக நிற்கும் போது அந்த காசெல்லாம் வெட்டி போடுறாங்க. அதே சமயத்தில் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ரேவதிக்கு மனசுக்குள்ளே குழு குழுன்னு இருக்குது. இந்த சம்பவம் நம்ம கார்த்திக்கும் ரேவதிக்கும் நடந்ததை நம்ம ரேவதி நினச்சி பார்க்குறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த சித்தி தானே, இப்போ தான் இவங்களுக்கு நம்மளோட கஷ்டம் எல்லாமே புரிய ஆரம்பிச்சுது அப்படி சொல்லிட்டு ரேவதி நினச்சி சந்தோஷப்படுறத சந்திரகலா கவனிச்சிடுறாங்க. இந்த ரேவதி எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படிலாம் செய்திருப்பா, நான் இப்படி கலங்கி நிற்கும் போது இப்படி சிரிச்சிட்டு இருக்காளே, இனிமேல் இவ்வளோெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ளே போன பிறகு சரியான ஆப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் மனசில் யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படி பஞ்சாயத்தில் இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே முடிஞ்ச உடனே நம்ம சாமுண்டேஸ்வரி சந்திரா கிட்ட வந்து சந்திரா இனிமேலாவது ஒழுங்காக இருந்துக்கோ, நான் உன்னை நம்புகிறேன் அப்படி சொல்லும்போது சந்திரகலாவும் நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட அக்கா இப்போவாது என்னை நீ நம்பினியே, எனக்கு எல்லாரை விட நீதான்க்கா முக்கியம், இப்போவாது என்னை ஏற்றுக்க, இது வரைக்கும் எவ்வளோ சம்பவம் நடந்திருக்கு, ஆனால் ஒரு நாளுமே என்னை வந்து நீ வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனதே இல்லை, இனிமேல் இந்த மாதிரி செய்யாத அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாமுண்டேஸ்வரியும் சந்திரா நடந்த காரியத்தை எல்லாம் பார்க்கும்போது என்னால் நம்பாமல் இருக்க முடியலை, அதனால தான் நான் இப்படி செய்துட்டேன், சரி வான்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு பக்கமாக சந்திரகலா நம்ம சிவனாண்டியை பார்க்கும்போது சிவனாண்டியை சந்திராவை அப்படியே ஒரு வருத்தத்தோடையே பார்த்துட்ருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம ராஜராஜனும் மயில் வாகனமும் கார்த்திட்டு வந்து பார்த்தீங்களா மாப்பிள்ளை நடந்தது எல்லாத்தையுமே, இந்த சந்திரா எவ்வளோ பெரிய ஃப்ராடு வேலையெல்லாம் செய்திருக்கா, அப்படி இருந்த பிறவோ இந்த சாமுண்டீஸ்வரி இப்போ அவளை நம்பி இந்த வீட்டுக்குள்ளே மறுபடியும் கூட்டிகிட்டு வராளே அப்படி சொல்லும்போது நம்ம கார்த்தியும் சரி மாமா விடுங்க பாப்போம், அப்படி என்னதான் பெருசாக செய்துட போகிறாங்க, எப்படியாவது மாட்டாமலா இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் ராஜராஜன் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சந்திரா வீட்டுக்குள்ளே வர்றது குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருக்குமே பிடிக்காம இருக்குது, ஆனால் சாமுண்டீஸ்வரி மட்டும்தான் சந்திராவை மன்னிச்சு ஏற்றுட்டாங்கன்னே சொல்லலாம். சந்திரா வீட்டுக்குள்ளே வந்தோடனே நம்ம கார்த்தியை பார்த்து என்ன டிரைவர் பையிலே நீ நினச்சது எதுவுமே நடக்காது, என்னையா இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புன, பாத்தியா நான் இங்கே மறுபடியும் வந்துட்டேன், உன்னோட கனவு என்றைக்குமே பலிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகிட்ட சொல்லும்போது கார்த்தியும் நான் இப்போவும் உங்கள்கிட்ட சொல்ல தான் செய்கிறேன், கண்டிப்பாக உங்களோட அக்காவை பழி வாங்குற எண்ணத்தோட இன்னும் வந்து இந்த வீட்டில் இருக்காதுங்க, இன்னும் அதே எண்ணத்தோட இருந்தீங்கன்னா அப்புறமா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் சந்திரா கிட்ட சொல்லும்போது சந்திராவும் இந்த வாட்டி நான் உங்ககிட்ட தோக்க போகிறதா இல்லை, கண்டிப்பாட்டு இனிமே இந்த வீட்டை விட்டு என்னோட அக்காவே உன்னை துரத்துற மாதிரி ஒரு செயலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா மறுபடியும் நம்ம கார்த்திகிட்ட சவால் விடுறாங்க.
நம்ம மயில் வாகனமும் கார்த்திட்ட வந்து சகல பாத்தியாப்பா இன்னும் இந்த சின்னத்தை திருந்தவே இல்லை, எவ்வளோ வாட்டி சொன்னாலுமே இவங்களும் கேட்க மாட்டேங்கிறாங்க, நம்ம அத்தையும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படி சொல்லும்போது நம்ம கார்த்தியும் சரி விடுங்க, அவங்க என்னதான் பண்ண போறாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செமையாட்டு சொல்லிட்டு போறாங்க. அதே சமயத்துல இன்னொரு பக்கம் நம்ம சிவனாண்டி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது முத்துவேலும் என்ன மர்மனே இப்படி ஆயிட்டு, சரி நீ எதுக்குமே கவலைப்படாத, சந்திரா எதுக்காக இப்படி பண்ணா, எப்படியாவது அந்த வீட்டில் போய் அவளோட அக்கா கறியை பழி வாங்கிட்டு எப்படியாவது நீங்கள் ஒன்று சேரணும்னு சொல்லிட்டு தானே பண்ணா, அதனால கூடிய சீக்கிரத்தில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது சிவனாண்டியும் நான் இதெல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, எப்படியாவது நானும் சந்திராவும் சீக்கிரமாக ஒன்று சேரணும்னு பார்த்தா இங்கே இந்த சாமுண்டீஸ்வரி இவ்வளோ பெரிய வேலையை செய்திருக்கா, பஞ்சாயத்தில் வச்சு இந்த மாதிரி ஒரு செய்த உடனே எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருந்துச்சுன்னு தெரியுமா, சந்திரகலாவுக்கு முகமும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவனாண்டி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது முத்துவேலும் இதுக்கெல்லாம் சீக்கிரமா ஒரு முடிவு கட்டிடலாம் மருமகனே, நீ எதுக்குமே கவலைப்படாதுன்னு சொல்லி வைக்கிறாங்க. அதே சமயத்துல சந்திரகலாவும் யாருக்கும் தெரியாம நம்ம சிவனாண்டிகிட்ட பேசும்போது எனக்கு என்னை மன்னிச்சிடுங்க, அந்த பஞ்சாயத்துல வச்சு இப்படிலாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கல, உங்க கண்ணுக்கு முன்னாடியே தாலி செயினெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வேற எது வழியும் இல்லை, எப்படியாவது என்னோட அக்கா கறியை நம்ப வைக்கணும்னா இதை தான் செய்தாகணும் அப்படின்னு சொல்லும்போது சிவனாண்டியும் சரி விடு சந்திரா, நீ என்ன வேணும்னா பண்ண, எல்லாமே நம்ம நல்லது கண்டுதானே பண்ண, ஆனால் எனக்கும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தேன் அப்படி சொல்லும்போது நம்ம சந்திராவும் இனிமேல் நம்ம பழைய மாதிரி அடிக்கடி சந்திக்கவே முடியாது, அதே மாதிரி இந்த மாதிரி ஃபோனில் பேசுறதுக்கும் வாய்ப்பு இல்லை, அந்த கார்த்தி பையன் ஏற்கனவே நம்மளை பற்றின வீடியோ எவிடன்ஸ் எல்லாத்தையுமே அக்கா கிட்ட காட்டிட்டா மறுபடியும் நம்ம சந்திக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் மட்டும் அக்காவுக்கு தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், கொஞ்ச நாளுக்கு எதுனாலுமே நம்ம நேரடியாக பார்க்காம இருக்கிறது நல்லது அப்படி சொல்லும்போது சிவனாண்டியும் நீ சொல்றது சரியா தான் இருக்கு சந்திரா, அதுக்கு ஏற்ற வரை நடந்துக்கலாம், ஆனால் அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு அங்கே என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நீ எனக்கு சொல்லணும், அது மட்டும் இல்லாமல் சீக்கிரத்தில் அந்த டிரைவர் பையன் அந்த வீட்டை விட்டு நீ வெளியில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவனாண்டியும் சந்திரகலா கிட்ட சொல்லி வைக்கிறாங்க. சந்திரகலாவும் கூடிய சீக்கிரம் அந்த சம்பவம் நடக்க தான் போகுதுன்னு சொல்கிறாங்க. சந்திரகலாவும் ரேவதியை பார்த்து ரேவதி எவ்வளோ தைரியம் இருந்தால் அங்கே வச்சு காசு வெட்டி போடும்போது நீ சிரிச்சிருப்ப அப்படி சொல்லும்போது ரேவதியும் ஆமாம் பின்ன சிரிக்காமல் என்ன பண்ணுறது சித்தி, இதே சம்பவத்தை தானே எனக்கும் கார்த்திக்கும் நீங்கள் பண்ணீங்க, அதனால தான் உங்களுக்கு நடக்குது, இப்போவாது திருந்தணும்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க அப்படி சொல்லும்போது சந்திரகலாவும் ரேவதி நீ வந்து என்னை பழி வாங்கிட்டேன்னு நினச்சிட்டியா, இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு பாரு, இன்னும் கொஞ்சம் மாதம்தான், ஏற்கனவே கோர்ஸில் கொடுத்தக்கூடிய டைம் எல்லாம் முடிய போகுது, சீக்கிரத்தில் உன்னையும் அந்த கார்த்தியையும் பிரித்து காட்டுறேன் பாரு, இனிமேல் இந்த கார்த்திக் வீட்டிலேயே இருக்க முடியாது அப்படி சொல்லும்போது நம்ம ரேவதியும் சந்திராவை பார்த்து இன்னும் உங்களோட ஆட்டம் அடங்கலையில் இவ்வளோ பட்டப்புறமும் ஏன் சித்தி இவ்வளோ திருந்தாமல் இருக்கீங்க, எப்போவுமே அடுத்தவங்க குடும்பத்தை நான் சாக்கணும்னு சொல்லிட்டு யோசனையில் இருக்காதுங்க, உங்கள் குடும்பத்தை பற்றி முதல்ல பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியும் சந்திராவை சரியாக வெளுத்தெடுக்கிறாங்க. சந்திராவும் இந்த வாட்டி விடுற மாதிரி இல்லை, ரேவதி என்னையா எதிர்த்து பேசிட்டு இருக்க, சீக்கிரத்தில் கோர்ட்ஸில் ஒரு முடிவு வரும் பாரு, இப்போ நான் எப்படி தனியாட்டு இருக்கணும் அதே மாதிரி தான் நீ இனிமேல் காலத்துக்கும் இருக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியை சரியாக வாங்கும்போது நம்ம ரேவதியும் இதெல்லாம் நடக்கவே செய்யாது, நான் பார்க்க தானே போகிறீங்க, அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் நான் கார்த்திக்குடைய வெளியில் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியும் அந்த இடத்துல சந்திராவை எதிர்த்து நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் சந்திராவை எதிர்த்து நம்ம ரேவதி சரியான பதிலடி கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம்.